ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது இந்த வறுமை இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம். நிறைய பேர் இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து அது போதுமானதாக இல்லையே, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்க, வீட்டில் வந்து இந்த மாதிரி கஷ்டம், பண கஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கே. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும், வறுமை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடியது நம்ம முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்த விஷயங்கள் தான். ஸோ எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி செஞ்சிட்டு இருந்தது, எல்லார் வீட்லேயுமே இது நம்ம வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம். பட் இப்போ காலப்போக்கில் நம்ம பிஸி ஆகிட்டதால இதெல்லாம் மறந்துட்டோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுனால மகாலட்சுமியோட ஒரு வருகை அப்படின்றது வராமல் இருப்பாங்க. கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் வாய் மேலே போடுவாங்க. ஸோ வீட்டில் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வரணும், தெய்வத்தோட அருள் நிறைஞ்சி வீட்டில் வறுமை இல்லாமல் இருப்பதற்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வீடியோலையும் உங்களை நான் சந்திக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். ஒருத்தரும் எங்ககிட்ட உரிமையோடு கேட்குறீங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த மருந்து சாப்பிட்லாம், ஒரு டிப்ஸு கொடுங்க மேம், இந்த மைத்ரேயின் முகூர்த்தம் எப்போ இருக்குது, எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்று எங்கள் மேம்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவே உங்களுக்கு ஒரு நன்றி. முதல்ல நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிகிட்டே இருக்கோம். அதை விட இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, எங்கள் மேம் வந்து, எங்கள் நித்யா மேம் வந்து சென்னையில் ஒரு நியூ பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆதம்பாக்கம் எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது, என்னால் வர முடியல அப்படின்னு, நான் தாம்பரத்துக்கிட்ட இருக்கேன், செங்கல்பட்டுக்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்காக தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அழகாக நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தாம்பரத்துக்கு மேம் என்றைக்கு வராங்க அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே வந்து செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு ஈஸி ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம். அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும், என்ன ப்ராப்ளம்னாலும், என்ன வியாதி வந்தாலும் தைரியமாக இருங்க, எதுக்கும் கவலையே படாதீங்க. எங்கள் நித்யா மேம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா இது யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க, இப்படி ஒரு சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருமே நம்ம நினைக்கிறது என்னென்னா வந்து வசதியாக இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தரித்திரம் இல்லாமல் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும். அதுதான். ஆனால் அதுக்கு என்ன வழி, அதுக்கு யார் இருக்கா சொல்கிறதுக்கு, அதுக்கு என்னென்ன, ஏன்னா நிறைய சீக்ரெட் விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது என்னென்னா, வறுமை வராமல் இருக்கிறதுக்கு பெண்கள்லாம் என்னென்ன பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பாவம் வறுமையில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கும் தேவை பணம் தான். ரொம்ப பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஐஸ்வர்யத்தோட, ஒரு ஆரோக்கியத்தோட, ஒரு கஷ்டம் இல்லாமல், தரித்திரம் இல்லாமல் நம்ம இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரோட ஆசையும். ஸோ வறுமையே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கான். அது என்னன்னு உங்கள் மூலிமா இப்போ நானும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க மேமையே சந்திப்போம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், ஐஸ்வர்யத்தோடு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். மேம், நம்ம நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள், நிறைய வந்து ஆன்மீக விஷயம், நிறைய மருத்துவம் எல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய வந்து ஆன்மீக விஷயமாகவும் நிறைய டிப்ஸு, மருத்துவ ரீதியாகவும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதையும் மீறி நிறைய பேர் உங்ககிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பார்த்து, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு சொல்யூஷன் கொடுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ₹1 காயின் எடுத்து அவங்களுக்காக முடிஞ்சு வச்சு அவங்கள குணமானதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோயிலில் போடுறீங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பேசிகிட்ருக்கேன். மேம், இப்போது நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் மேம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாவம் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, பணம் இல்லாமல், ஐஸ்வர்யம் இல்லாமல், தரித்திரத்தோடு இருக்கிறவங்களுக்கு வறுமையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிகள் சொல்லுங்க மேம். வறுமையே இல்லை, நான் ஐஸ்வர்யமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு
ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம். எல்லாரும் பாவம் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு மேம். தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகளில் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள், ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன ரகசிய முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது இந்த வறுமை இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம். நிறைய பேர் இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து அது போதுமானதாக இல்லையே, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்க, வீட்டில் வந்து இந்த மாதிரி கஷ்டம், பண கஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கே. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும், வறுமை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடியது நம்ம முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்த விஷயங்கள் தான். ஸோ எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி செஞ்சுட்டு இருந்தது, எல்லார் வீட்லேயுமே இது நம்ம வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம். பட் இப்போ காலப்போக்கில் நம்ம பிஸி ஆகிட்டதால இதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு மக்களுக்கு நம்ம சொல்கிறதுனால இது எல்லாமே நிச்சயமாக திரும்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குது, மேம் மெடிசன் எல்லாம் ஓகே, ஆனால் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, அடிக்கடி எனக்கு மன கஷ்டம் வர மாதிரி இருக்குது, வீட்டில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரியே இருக்குது மேம், இந்த பண வரவு அதிகரிக்க நான் என்ன பண்ணலாம்? நான் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறேன் மேம். நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு அடுத்தது பண வரவு அப்படின்றது இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வீட்டில் சமையலறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பூஜை அறையை வந்து எவ்வளோ தெய்வீகமாக நம்ம வச்சுருக்கிறோமோ, சமையலறை அவ்வளோ முக்கியமானது. அப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த தானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு வகைகள் வச்சுருக்கோம், அரிசி. ஸோ இது எல்லாமே எப்போவுமே நிறைவாக இருக்கணும். அரிசி, பருப்பு, முக்கியமாக உப்பு, கல்லுப்பு. மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம வந்து கல்லுப்பை வைக்கிறோம். அப்போ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் எப்பவுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் இருக்கும்போதே அதை நிறச்சி வச்சுக்கிறது நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமி அன்றைக்கோ நம்ம போய் இந்த தானியங்கள், அரிசி, பருப்பு இது எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம நிறச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக உப்பு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அதில் பாதி இருந்தாலும் அது நிறைஞ்சி இருக்கிற மாதிரி கல்லுப்பை போட்டுக்கிட்டே வரணும். அது போடும்போது நம்ம மனசில் நினச்சிக்கணும், ஸோ வீட்டில் வந்து சுபிக்ஷமாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த கல்லுப்பை நிறச்சி வைக்கும்போது அந்த வறுமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்மளுடைய வார்த்தைகள், இது ரொம்ப முக்கியங்க. பேசும்போதே கூட சிலர் கவனித்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் பேசுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. சில வார்த்தையை வந்து நெகட்டிவாக பேசாமல் மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கு தான் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை வந்து நம்ம சொல்கிறத தவிர்க்கணும். மாற்றி நம்ம சொல்லலாம். எப்பவுமே நம்ம வந்து வீட்டில் வந்து இது இல்லைங்க, அது இல்லை, இது தீந்து போயிடுச்சு, இது குறைவாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்ற அந்த நெகட்டிவ் வேர்டு நம்ம சொல்கிறத தவிர்க்கணும். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம கூட எப்போவுமே ததாஸ்து தேவர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க என்னன்னா ஆசி வழங்கிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. ஸோ அப்படியே ஆகட்டும், ததாஸ்து அப்படின்ற வேர்டு சொல்லி நம்மளை வாழ்த்துவாங்க. அது நம்ம நல்லது சொன்னாலும் நெகட்டிவாக இந்த மாதிரி பேசினாலும் அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக இந்த நம்மளை வாழ்த்தும் போது யாகங்கள்லாம் செய்யும்போது இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த ததாஸ்து தேவர்கள் நம்ம இல்லைன்னு சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போதும் அதுவும் நமக்கு வந்து சேருது. அதனால நெகட்டிவாக பேசாமல் நம்ம மாற்றி பேசணும். இது குறைவாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டி இருக்குது, இது நாளைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவோம், தலைக்கு குளிச்சிருவோம், அப்படியே வீட்டில் தலையை விரித்து போட்டுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ பெண் குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி கொடுங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கீழே நல்ல லாங் ஹேர் இருக்குன்னா கீழே வந்து ஒரு முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டிங்கன்னா தலை உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும். நிறைய பேர் இல்லைங்க தலை உடனே கட்டினா எனக்கு சைனசைட்டிஸ் வருது, தலைவலி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே நம்ம முடி போட்டுக்கலாம். அந்த தலைவிரி கோலமாக வீடு முழுவதும் நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறது. ஈவினிங் டைமில் தான் நிறைய பேர், காலைல நான் ஆஃபீஸ் போகிறேன், ஈவினிங்கு நான் தலை குளிச்சிட்றேன்ட்டு அந்த விளக்கு வைக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா தலைவிரி கோலமாக வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம தெரியாமல் செய்கிறது தான், அதை நம்ம மாற்றிக்கணும். இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா சீப்பு நம்ம தலை வச்சு தலையில் சீவிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அதில் முடி அப்படியே வச்சிடுறது, முடியை சுருட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல, நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். ஸோ முடியை வந்து சுருட்டி ஒரு இடத்துல வச்சுட்டே இருப்பாங்க, அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை ஹேர் ஃபால் எனக்கு நிறைய இருக்குது டாக்டர், இதுவுமே நிறைய பேர் சொல்கிறீங்க, டாக்டர் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, வீடு முழுவதும் என்னுடைய முடி தான் அங்கங்கே ஃபேன் போட்டாலே அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி முடி வந்து வீட்டில் அலையாமல் இருக்கணும்.
அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுனால மகாலட்சுமியோட ஒரு வருகை அப்படின்றது வராமல் இருப்பாங்க. இப்போ பொதுவாக புராண காலங்களில் ஒரு கதையே இருக்குது. ஸோ மகாலட்சுமிக்கும் ஆலட்சுமிக்கும் ஒரு கதை இருக்குது. இப்போ எந்த வீட்டில எல்லாம் உன்னை அழைக்கிறார்களோ நீ போ, எந்த வீட்டில் என்ன அழைக்கிறாங்களோ நான் போகிறேன் அப்படின்ட்டு மகாலட்சுமியும் ஆலட்சுமியும் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி வீடு நம்ம சுத்தம் இல்லாமல் அங்கங்கே முடி இருக்கிறது, குப்பை சில இடங்கள்ல நம்ம வந்து சேர்த்து சேர்த்து மூலையில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஆலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னே ஒரு வரம் கொடுத்துட்றாங்க. அப்போது நம்ம வீடு சுத்தம் இல்லாமல் சரியாக நம்ம வந்து பூஜை செய்யாமல் வீட்டில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி குப்பைகளாக இருக்கும்போது மகாலட்சுமி வாசம் நமக்கு வராது. ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், வீடு சுத்தமாக இருக்கணும். ஸோ நல்லா நம்ம வந்து நெற்றியில் வந்து குங்குமம் அணிந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்களுக்கு இது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னா மருதாணி இடுவது உங்களுக்கு சிறந்தது. கைகளில் வந்து மருதாணி வைக்கணும். கோன்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். மருதாணி அரைத்து வைக்கும்போது அதனுடைய பலன்கள் என்னன்னு நம்ம ஒரு பதிவாகவே கொடுத்துருக்குறோம். ஸோ பெண்களுக்கு அந்த வறுமை இல்லாமல் நல்ல செல்வ செழிப்பு வீட்டில் இருக்கணும்னா இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ மருதாணி வைத்த கரங்களால் நம்ம தொட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு வெற்றியாக விளங்கும். ஸோ இல்லைங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், மருதாணிலாம் அரைச்சி வைக்க முடியல அப்படின்னாலும் சுண்டு விரல்லையாவது நம்ம மருதாணி வச்சுக்கணுங்க. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது, 2 கை விரல்லையோ சுண்டு விரல்லையாவது மருதாணி வச்சுக்கணும். ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், கை கூப்பி வணங்குறோன்னா சுண்டு விரல் இறைவன்கிட்ட முதல்ல பக்கத்துலேயே இருக்கும். அதே மாதிரி யாரையாவது நம்ம பார்க்குறோம், புதுசாக வணக்கம் வச்சு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த திருஷ்டி வராமல் இருக்கும். என்னடா கை விரலில் மட்டும் மருதாணி வச்சுருக்காங்களேன்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம மேலே கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கும் மருதாணியை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வறுமை நீங்குவதற்கு இந்த மருதாணி அணிவது, ஸோ வீட்டில் வந்து நம்ம விளக்கு தினம்தோறும் விளக்கு ஏற்றுவது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நகங்களை வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இல்லை டிவி பார்த்துக்கிட்டே நம்ம வந்து கட் பண்ணி அங்கங்கே போட்டுருவோம். அதையும் தவிர்க்கணும். ஒரு சிலருக்கு இந்த நெயில் பைட் பண்ணுவாங்க, கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நகங்களை கடிச்சு துப்பிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் வாய் மேலேயே போடுவாங்க, இப்படிலாம் நகம் கடிக்காத, வீட்டுக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறதும் நம்ம தவிர்த்துக்கணும். ஸோ அப்போ வீட்லேயே உட்காந்துட்டு ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ வீட்டில் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வரணும், தெய்வத்தோட அருள் நிறைஞ்சி வீட்டில் வறுமை இல்லாமல் இருப்பதற்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி, பூஜை அறையில் விளக்கேற்றி வீட்டை மங்களகரமாக வச்சுட்டு இருக்கும்போது வறுமை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய உழைப்பு இது எல்லாமே வெற்றியாக மாறும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. யாருமே வந்து ஒரு சொல்லாத சீக்ரெட் இதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் மேம். எல்லாரும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அருமையாக வறுமையே வராததுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அவ்வளோ உங்களை வந்து எல்லோரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோ வந்து ஸ்பெஷல் ஆகிடுவீங்க, நீங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஆகிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வறுமையே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயம், என்னென்ன பண்ணலாம் எல்லாமே மேம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேணாங்க, நம்ம இனிமேல் ஐஸ்வர்யத்தோட பணம் செல்வாக்கோட செல்வ செழிப்போடு இருக்கணும் நம்ம இனிமேல். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.